ரோனிகாலம் 8 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா. இப்படி இருந்த ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணுவார். டெட் லிஃப்ட் வந்து ஒரு 400 kg, ஸ்குவாட் வந்து 400 kg, அந்த ரேஞ்ச் வரைக்கும் லிஃப்ட் பண்ற ஒரு பர்சன் இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆயிருக்காரு அப்படின்னா நிறைய பேர் சொல்றது ஸ்டெராய்டு அப்படிங்கிறது பாடி பில்டிங் பண்ண இந்த மாதிரி ஆயிருவாங்க. அப்படி கிடையாது. நான் டீட்டெயிலா சில விஷயம் நான் உள்ள சொல்றேன். ஓகே, இவரோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா ஹெவி லிஃப்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோலா இருந்துச்சு. அதுதான் இவருக்கு வந்து இன்ஜுரி கிரியேட் பண்ணது. எப்போனா 1998 இருந்து 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா. சரிங்களா, இவர் ஒன் ஆஃப் த நம்பர் 1 பாடி பில்டர். பட் 2005க்கு அப்புறம் 2006ல அவர் தோத்துறாரு ஜே கிட்லர் கிட்ட. பட் ஒர்க் அவுட் ஹெவி ஆகுது. அங்கதான் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா டிஸ்க்ல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. பட் அது பெயின் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவரு அந்த பெயினை பெருசா இது பண்ணாம நல்ல ஹெவியா லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சார் இல்லையா. 2004ல இருந்தே அந்த பிரச்சனை அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. பட் லிஃப்ட் பண்ண என்னாச்சுன்னா அவருக்கு நர்வ்ஸ்ல ஒரு என்ன பிரச்சனை வந்துச்சு. அதனாலதான் அவர் வந்து நடக்க முடியாம போச்சு. ஸ்டெராய்டு மசில் பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பட் அந்த அளவுக்கு பண்ணவர் பட் அந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம விட்டாரு. அவருக்கு என்னன்னா நிறைய லிஃப்ட் பண்ணணும், நல்ல ஹியூஜ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு பர்சன். அதுதான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆச்சு. ஆக்சுவலி இவரோட ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து 34 வயசுல தான் வந்து அவர் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வாங்குறாரு. பட் 24 வயசுல 25 அந்த ரேஞ்சில் தான் அவர் வந்து போலீஸ்ல ஜாயின் பண்றாரு. ஆக்சுவலி அங்க பண்ணி தான் அவர் வந்து இந்த பாடி பில்டிங் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 1998 டைட்டிலுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் வேலையை விட்டுறாரு. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் வந்து கேஷ் பிரைஸ் ரொம்ப கம்மி. பட் அதுக்கப்புறம் வந்து கேஷ் பிரைஸ் கிடைச்ச ஆரம்பிச்சோன்னா அவர் வந்து ஜஸ்ட் பார்ட் டைமா மட்டும் ஒரு 2004 வரைக்கும் ஒரு பார்ட் டைமா போலீஸ்ல மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. இல்லைன்னா சமாளிக்க முடியாது இல்லையா. காலையில ஜிம்மு, ஈவினிங் ஜிம்மு, இடையில வந்து ஒர்க்குக்கு போயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இவரோட லிஃப்டிங், ஹெவி லிஃப்டிங், அதுதான் வந்து இவருடைய பிரச்சனைக்கு காரணம். இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. 10 ஆபரேஷன்ஸ் அவருக்கு பக்கம் பண்ணியிருக்கு. அவருக்கு ஹிப்ல அதுல மட்டும் சிலது வந்து ஃபெயிலியர் ஆனதுதான் வந்து மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி, ஒன் ஆஃப் த மிகப்பெரிய லெஜண்ட். அவரோட வில் பவர் எல்லாம் வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது. இப்ப வரைக்கும் யாராலையும் இது பண்ண முடியாது. ஸோ ஹெவி லிஃப்ட் பண்றது பிரச்சனை கிடையாது. பட் அது எப்படி கொண்டு போறீங்க, பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்த்து பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லாருக்கும் இதே வேலை தான்.